வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல ஆர்யா மற்றும் கௌதம் கார்த்திக் இவங்களோட நடிப்புல வெளிவந்திருக்கிற மிஸ்டர் எக்ஸ் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். மனு ஆனந்த் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற இந்த ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டுல உலக தலைவர்கள் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டுன்னு படத்தோட வில்லனான கௌதம் கார்த்திக் ஒரு பெரிய திட்டம் போடுறாரு. அந்த திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட ரா ஏஜென்டான ஆர்யா மற்றும் மஞ்சு வாரியர் கௌதம் கார்த்திக்க எதுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற கேட் அண்ட் மவுஸ் கேம் என்னென்ன, அந்த மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற பெரிய வில்லன் யாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படம் எந்த ஒரு இடத்துலயும் நிக்காம உலக நாடுகளை சுத்தி வேகமா நகருது. படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்குமே ஒரு போர் அடிக்காத திரைக்கதைய இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். படத்துல வர சண்டை காட்சிகள் ஹாலிவுட் தரத்துக்கு இணையா இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா, படத்தோட கிளைமேக்ஸ்ல மஞ்சு வாரியரோட சண்டை காட்சிகள் படத்துல சூப்பரா இருக்கு. படத்துல லீடா நடிச்ச ஆர்யா ஆகட்டும், கௌதம் கார்த்திக் ஆகட்டும், சரத்குமார் சார் ஆகட்டும், மஞ்சு வாரியர் ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்களாகட்டும் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா பிரமாதமா நடிச்சிருக்கிறாங்க. திபு நினன் தாமஸோட பின்னணி இசை ஆடியன்ஸோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ அடுத்த கட்டத்துக்கு நல்லாவே கொண்டுட்டு போகுது. அருள் வின்சென்ட்டோட ஒளிப்பதிவு இந்த படத்தை நல்ல ரிச்சாவே கொண்டுட்டு வந்திருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பார்த்தா, நாம பல ஸ்பை படங்கள் பார்த்திருப்போம். சோ இடைவெளிக்கு அப்புறம் இந்த படம் இப்படிதான் நகரப்போகுது அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது. படத்துல வர சண்டை காட்சிகள் சூப்பராகவே இருந்தாலும் படத்துல வர எமோஷன் காட்சிகளை இன்னுமே பெட்டரா இவங்க கொண்டுட்டு வந்திருக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா, படத்துல ஆர்யா மற்றும் அவரோட தங்கச்சிக்கு இடையே வர எமோஷன் காட்சிகளாகட்டும், கௌதம் கார்த்திக்கு அவருடைய சின்ன வயசு வழிகளாகட்டும் இதையெல்லாம் எமோஷனலா இன்னுமே கொஞ்சம் நல்லா கொண்டுட்டு வந்திருக்கலாம். படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த மிஸ்டர் எக்ஸ் யாரு அப்படிங்கிற ஒரு 2 ஸ்டார் ரிவ்யூ பண்ணுவாங்க. அது கெஸ் பண்ணக்கூடிய ஒன்னாதான் இருந்துச்சு. படத்துல சண்டை காட்சிகள் வர இடங்களாகட்டும், ஹேக்கிங் சம்பந்தப்பட்ட காட்சிகளாகட்டும் இந்த இடங்கள்ல லாஜிக் மிஸ்டேக்க சின்ன சின்னதா உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு சூப்பரான படம் தான். இந்த படம் 10க்கு 6.7 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபுள். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.